தெரியுமா? நாங்க கணபதிடல்ல இருக்கோம். நான் வந்து பிறந்ததே மெட்ராஸ் தான். நாங்க வந்து எல்லாமே இந்த ரிப்பேர் சுத்தி சாலை வழி மக்கள். மழை வந்தா தண்ணி போக வசதி இல்லாத காவா தண்ணியில தான் குடும்பம் நடத்தி பிள்ளைங்களை வச்சுன்னு கஷ்டப்பட்டிருந்தோம். நானே இந்த ஏரியாக்குள்ள கண்ணப்பத்திடல்ல இருந்து நான் வந்து ஒரு விளையாட்டு துறையில போய் பிரேசில்ல வந்து ரியோல போயிட்டு நான் 100ல வந்து கோல்டும் 400ல வந்து சில்வரும் ஹர்டல்ஸ்ல வந்து பிரான்ஸும் நான் வின் பண்ண உடனே அப்ப வந்து ஸ்டாலின் சார் ஆட்சியில இல்ல இருந்தாலும் என்னை தேடி வந்து அவர் வந்து எனக்கு வந்து மரியாதை கொடுத்து என்னை என்கிட்ட பேசிட்டு என்னை வாழ்த்து சொல்லிட்டு போனாரு. கடந்த 22 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கடுமையான துயரத்துக்கு உள்ளானார்கள். பல பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஒரு மாற்று குடியிருப்பு வழங்க வேண்டும், அதுவும் சென்னை மாநகரத்துக்குள்ளே வழங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை செவிசாய்த்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இவர்களுக்கு வந்து முன்பணம் வாங்காமல் வந்து அந்த வீடுகளை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஐயாவால முக ஸ்டாலின் ஐயாவால எங்களுக்கு வீடு கிடைச்சிருக்குது. நாங்க சந்தோஷமா வீடு போறோம், குடியேற போறோம். அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம், கோடி நன்றி சொல்றோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்னார். அதை உண்மை என்பதை வந்து இன்னைக்கு வந்து 114 குடும்பங்களுக்கும் வீடுகள் ஒதுக்கி சாத்தியமாக்கின்றார்கள். இந்த மகிழ்ச்சி தமிழமெங்கும் பரவ வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு உதயநிதி அமைச்சர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கல்யாணம் நான் ரேஷன் கார்டு எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். என் பையன் இங்க வந்து பிறந்தான். என் பையனுக்கு இப்ப 25 வயசு ஆகுது. தலைமுறை எங்க அம்மாவோட அம்மா அங்க ரோட்டு மேல இருந்தாங்க. நெக்ஸ்ட் எங்க அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பசங்க. இப்ப எனக்குன்னு ஒரு வீடு கிடைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட சந்தோஷம் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அழதான் வருது. நிறைய பேர் இதை பாப்பாங்களா, நான் அழுவ முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட ஒரு பொக்கிஷம் வேற எது மேல ரொம்ப நன்றி. உதயாக்கும் முக ஸ்டாலின் அப்பாவுக்கும் ரொம்ப நன்றி.